தயாரிப்பாளர்கள் சங்கத்தை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளதாகவும் அவர்கள் தேதியை முடிவு செய்ய கூறினார்கள் எனவும் பூச்சி முருகன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவர்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். வணக்கம். நாங்கள் மாதம் நடத்துகிற செயற்குழு கூட்டம் தான். இதுக்கு ஏன் இவ்வளோ பரபரப்புன்னு தெரியல. நாங்கள் இந்த திரைப்படத்துறையை எவ்வளோ இன்னும் வேறு ஒரு தளத்திற்கு, உயர்ந்த தளத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சில நல்ல முடிவுகள் எடுத்திருக்கோம். அது தயாரிப்பாளர் சங்கத்தோடு நாங்கள் அது பகிர்ந்துக்குவோம். இல்லை அது அவங்கள தான் கேட்கணும். அது நாங்கள் எடுத்த முடிவில்லை. நாங்கள் எடுத்த சில வருஷங்களை நாங்கள் அவங்கக்கிட்ட தான் சொல்ல முடியும். பத்திரிகை மூலமாக அவங்களுக்கு போய் சேர்றதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இல்லை ஒரு நிமிஷங்க. இப்போ அவங்க எங்களுடைய கோரிக்கை ரெண்டு தான். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தை மூலிமா தொழிற்சங்கமே பேச்சுவார்த்தை தான். அந்த பேச்சுவார்த்தை மூலிமா எதாக இருந்தாலும் பேசிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நேற்று ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நேற்று அவங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் சங்கத்திலேருந்து முரளி தலைவர் கடிதம் அனுப்பிச்சிட்டார் எங்களுக்கு. நம்ம பேச்சுவார்த்தை மூலியமாக எதாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு எங்களுக்கு கடிதம் அனுப்பிச்சிட்டாரு. எங்களுக்குள்ளே நட்புணர்வோடு இருக்கோம். நாங்கள் எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ளே இல்லை. நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் தேய்க்கிறது இது சகஜ ரொட்டீனான உள்ளது தான். அவங்க புகார்கள் சில நடிகர்கள் மேலே எங்கள்கிட்ட கொடுக்குறதும், நாங்கள் புகாரை வாங்கி திருப்பி அவங்களுக்கு பதில் அனுப்புறதும் அதே மாதிரி ரொட்டீனான இருக்கிறது தான். படப்பிடிப்பு நிறுத்தம் வரக்கூடாதுன்றது தான் எங்களுடைய உடன்பாடு. பேச்சுவார்த்தை மூலியமாக தொழிற்சங்கம்னா அதுதான். பேச்சுவார்த்தை எங்களுக்கு வேணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். அவங்க அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று முரளி தலைவர் எங்கள் கடிதம் மெயில் அனுப்பிச்சிட்டாரு. நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்கன்னா நாங்கள் இந்த வாரத்தில் ஒரு டேட்டை சொல்ல போகிறோம். பேச்சுவார்த்தை மூலம் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும். அவ்வளோதான் சார். அவங்க இந்த முடிவுகளில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். நடிகர் சங்கம் இறங்கி இதுக்கு சரின்னு பட்டா ஓகே. அது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய முடிவுகளில் உறுதியாக இருக்கோம். அவங்க இது உங்கள் கருத்து சொல்லுங்க. இல்லைங்க, நான் தான் திருப்பி சொல்கிறேன். எங்களுக்கு அது மாதிரி சொல்லலையா? இல்லை, எங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன். நாங்கள் எங்களுடைய கோரிக்கை தொழிற்சங்கம் மூலியமாக, தொழிற்சங்கம்னா பேச்சுவார்த்தை மூலியமாக நாங்கள் எதாவது நடத்தணும்னு சொன்னோம். அவங்க இப்போ நேற்று மெயில் அனுப்பிச்சிட்டாங்க எங்களுக்கு. நீங்கள் தொழிற்சங்கம் மூலியமாக நம்ம பேச்சுவார்த்தை மூலியமாக நடிகர் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு. நாங்கள் பேச்சுவார்த்தை மூலியம் நல்லபடியாக தீர்த்து கொள்ளலாம். அவ்வளோதான். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.